ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் மேக் வேண்டாம் மிஸ் என்னென்னா தலைவருக்கும் செயலாளருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நான் இங்கே என்ன கதைக்க வந்தேன்னு சொன்னால், கடந்த 2 வருஷமாக பிரதேச சபையாலையும் எங்கண்ட அயல் குடும்பங்களாலையும் நான் வர்ற இன்னல்களை இதில் கதைக்கிறது தான் வந்தேன். நான் என்னென்னா, நான் கடந்த 8 வருஷமாக தெருவில் இருக்கிற நாய்களை எடுத்து அவர்களுக்கான மருத்துவ வசதிகள் செய்து அவர்களுக்கான வாழ்க்கையை எந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்து கொண்டு வரேன். இந்த வகையில் நான் 8 வருஷ காலமாக வாடகை வீடுகளில் தான் அந்த நாய்களை வச்சு பராமரித்து கொண்டிருந்த நிலையில் இப்போ தற்சமயம் அனுமதிக்கு போன இடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் வாடகைக்கு இருந்த ஹவுஸ் ஓனரும் எனக்கு பிரச்சனை பண்ணினதால் எனக்கு வேறு வழியின்றி தான் நான் அந்த வளவுக்கு வேறு வழியின்றி தான் நான் அந்த இடத்துல அவர்களுக்கான கூடுகளை சரியான முறையில் அமைச்சு டிரெக்டாக மனசல கூடத்துக்கு கழிவுகள் போகிற மாதிரியான இதையும் செய்து டெம்பரரி கூடு கொஞ்சம் 2-3 வழியில் இருக்குது. அவையிலையும் கொண்டு நான் அந்த வீட்டுக்கு குடியேற வேண்டிய நிலைமை. ஆனால் தச்சமயம் அதில் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுக்கு பிரதான காரணம் சுற்றி வர அடைக்கப்படாத மதில்கள், சேதமடைந்த வேலிகள் இருக்கிறதால வெளியில் நாய்கள் போகிறதால அயலாக்களோட நாங்கள் கருத்து முரண்பாடுகள், பிரச்சனைகள், காவல்துறை வரைக்கும் போக வேண்டிய தனிப்பட்ட பிரச்சனை. இது பொதுவாக்களின் பிரச்சனை தானே ஐயா. பொதுவாக்கள் உங்கள்கிட்ட கொண்டு எந்த பிரச்சனையை கொண்டு தானே நான் எந்த நியாயத்தை சரி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கண்டிக்க நீங்கள் முறப்பாட்டை கொண்டு வரைக்கும் எனக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏன் நீங்கள் சொன்னீங்க? அப்படின்னா நீதிமன்ற வழக்கு இருக்கு, நீங்கள் அதுக்கு பிற்பாடு வாங்கன்னு சொல்லலையே. தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கதைக்கு ஐயா பொதுமக்கள் நலனண்டா தெருவா நாய் நிற்குது. அரசாங்கம் அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கண்டிருக்குங்க? கரைக்கோட ஒழுங்கையில் நிற்குது, இதில் நிற்குது, காக்கதையும் புள்ள செத்து கிடக்குது. அதுக்கெல்லாம் அதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? என்ன நடவடிக்கை எப்போ எடுப்பீங்க? 40 வருஷம் இன்றைக்கு நான் பிறந்து 40 வருஷத்தில் கால்நடை தெருநாய்களுக்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அரசாங்கத்துக்குரிய வேலைகளை நீங்க சொல்ல தேவையில்லை. அது எந்த மனசு சம்பந்தப்பட்டது, எந்த உணர்வு சம்பந்தப்பட்ட வேலை. தெருவா நாய் செத்து கிடக்குது, அதை கடந்து நாங்கள் பயணிக்கலாம். பிரதேச சபை வேலை சரி ஓகே, பிரதேச சபையின் வேலை என்ற வைப்பாமே. பிரதேச சபை இது வரைக்கும் தெருநாய்களுக்காண்டி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அவையே கேட்கத்தானே நீங்க தானே தலைவராக இருக்கிறீங்க, நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, நீங்க தானே ஐயா சொல்ல வேணும். ஐயா பொதுமக்கள் நீங்கள் ஒரு 6 குடிக்காண்டி அரசாங்கம் நடத்தினீங்கன்னு சொன்னா அது புள்ளியண்டு தானே ஐயா. நான் இதில் கதைக்க வந்திருக்கிறேன். தெருவா பிரச்சனை இருக்கு ஐயா, தெருவா நாய் நிற்குது ஐயா. ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் நான் உங்கள்கிட்ட நியாயத்துக்கு வந்தா நீங்க அமெரிக்கா சட்டத்தை என்ன கதைக்கிறீங்க? நான் அமெரிக்காவில் நாய் வளர்க்கலையே. நீங்க உங்கள்கிட்ட விட்ட வரும்போது எனக்கு அப்படித்தானே ஐயா சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட விட்ட ஐயா அதைத்தானே ஐயா நான் சொல்றேன். எங்கேயுமே இந்த நியாயம் கிடையாது. நீங்க ஒரு குறித்த சமூகத்துக்காண்டி அரசாங்கம் நடத்துறீங்க சரியோ? பப்ளிக் இது பப்ளிக் பிரச்சனை தான். எத்தனையோ பப்ளிக் தெருவா நாயில கடந்து தான் போகுது. அன்றைக்கு ஒரு தாயும் பிள்ளையும் சேர்ந்து செத்து கிடக்கு காக்கதீவுக்கு. அப்ப அது எந்த அரசாங்க உத்தியோகத்தர் நீங்க அதுக்குள்ள போறே இல்லையா? இந்த முறைப்பாடு தந்த எந்த ஒரு அதிகாரிகள் மதால போறே இல்லையா? எத்தனை பேர் போயிடணும்? தெருவா நாய் கிடக்குது. நான் ஒரு பொது பிரச்சனை ஒரு சமூக சேவை செய்யறதுக்காண்டி என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்க? 2 வருஷ காலமா என்ன போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நியாயம் கிடைக்கும் உங்கள்கிட்ட கதையை கேட்கறீங்களா இல்லையா? நீங்க எந்த பொறுங்க, நீங்க நடவடிக்கை நீங்க ஐயா பொறுங்க, தயவு செய்து எந்த கதை கேட்கப்பட வேணும், எந்த கதை கேட்கப்பட வேணும் சரியோ? இன்றைக்கு நாட்டில் இவ்வளவு நாயும் பெருகிறதுக்கு நான் காரணம் இல்லை. எந்த விட்டு 50 நாய் நான் தனிப்பட்ட எந்த வாழ்க்கையை தியாகம் செய்து வளர்க்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்கள் குற்றவாளிகள் எல்லாம் கதறிய போட்டிருந்தோண்டு ஒரு சமூக சேவை ஒரு 2 பேர் சேர்ந்து செய்ய ஊக்குவிக்காம நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட சேர்ந்து இணைஞ்சிருந்தோட எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு தாரீங்க. சாதாரணமா ஒரு மதில் கட்டுறதோட முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை இன்றைய வாழ்க்கை எவ்வளவு தியாகம் செய்கிறார். ஒரு வேளை சாப்பாடுங்க நிம்மதியா சாப்பிட முடியாது. நடுகளும் பயிரை தூக்கி கொண்டு ஒரு அரச திணைக்கிழமை நீங்க இது தனிப்பட்ட பிரச்சனை. 50 நாயை நான் வளர்க்கிறேன், அது தனிப்பட்ட பிரச்சனையா?
நான் என்ன விலவுடைய நாயை எடுத்து வியாபாரமாக செய்கிறேன்? தெருவா நீங்கள் நாயை விட்டது உங்களோட மிஸ்டேக் ஐயா. ஆரம்ப கட்ட வேலை பிரதேச சபைன்ற வேலை. ஒரு வீட்டை ஒரு நாய் வளர்த்தாலும் பதிவு செய்யப்பட வேணும்ன்றது, பதிவு செய்யப்பட வேணும்ன்றது. நான் கத்துறேன் குளறேன் நீங்கள் இந்த இப்படி எனக்கு வாய்ப்பு தராதாலும் நான் ஒவ்வொரு இடத்தையும் போய் கத்துறேன். எந்த பிரச்சனை ஆரம்பத்தில் ஒரு அதிகாரி சரியான முறையில் கேட்டிருந்தா நான் இன்றைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளையும் பகைக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கு கிடையாது. சரியா? நான் நீங்கள் உங்களோட பிரதேச சபை ஆரம்பத்தில் ஒரு நாய் இருந்தாலும் பதிவு செய்யப்படணும். பதிவு செய்துட்டு நீங்கள் சுகாதார திணைக்களத்துட்டு அந்த பதிவை கொடுக்கணும். அவைய உரிய முறையில் ஊசி போடணும், கருத்தடை செய்யணும். இன்றைக்கு எதையும் செய்யாமல் நீங்கள் விட்டு போட்டு வந்து இதுக்கு மதில கொடுத்து சிம்பிளாக முடிக்க வேண்டிய பிரச்சனை இட்ட வரைக்கும் எனக்கு கோடு கச்சேரின்னு சொல்லி தான் அரசாங்கத்துக்கு நான் மறைமுகமாக உதவி தான் செய்கிறேன். எத்தனையோ மில்லியனை நான் உங்களுக்காண்டி நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு நாய்க்கு கருத்தடை, ஒரு பெண் நாய்க்கு கருத்தடை செய்ய அரசாங்கத்தால் அறவர காசு வந்து 3500 ரூபா. நான் எத்தனை நாய் 20 நாய் என்னென்ன நிற்குதுன்னு சொன்னால் இந்த 20 இந்த 8 வருஷ காலத்தில் 10,000 பெருகி இருக்கும். தெருவா நாய்கள் இந்த ரெமடியஸ் லோயர் வந்து ஒரு நாய் தடக்கப்பட்டு தன் விழுந்து செத்தவர், 40 நாய் தடக்கப்பட்டு விழுந்து சாகலை. பப்ளிக் நியூசன்ஸ் பார்த்தா நான் மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டா வெளியில் 1008 பப்ளிக் நியூசன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? என்ன நடவடிக்கை? முழுத்த பப்ளிக் நியூசன்ஸ் ஆனையா. ஒரு வாகனத்தில் டெய்லி அடிபட்டுக்கலாம் பிள்ளைகள் சாகுது. அதுக்காக நீங்கள் வாகனத்தை தடை செய்வீங்களா? வாகனத்தை உயிர் போகுது என்று எடுத்தாரு. ஆனால் என்னால் நாய் கடிச்சிட்டு என்ன எந்த நாய் போய் ஆக்களை இதண்டிட மட்டும் சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள். இன்றைக்கு 975 நாய் அரசாங்க உங்களோட சங்கான வைத்தியசாலையில் நான் வந்த காலப்பகுதிக்கு கடிக்குள்ளா இருக்கு. எந்த 50 நாயில் ஒரு நாய் இது வரைக்கும் மட்டும் வருஷத்தில் ஒருத்தருக்கும் கடிக்கிறேன். முறையாக ஊசி போடுறேன், முறையாக வளர்க்குறேன். எந்த ஒரு நோக்கி நான் பிரைவேட்டாக தான் இதை எடுத்து கொண்டு போகிறேன். ஏன்னா உங்களோட அரசாங்க வைத்தியங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. நீங்கள் எனக்கு சரியான தீர்வை தெரிவிங்கள். இது இப்போ ஆரம்பத்தில் ஒரு கமலகாந்தன் ஒரு நபருண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு போடப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் தீர்ப்பெடுக்கப்பட்டது 3 முறைப்பாட்டோட. இப்போ இந்த பிரச்சனை இங்கே வந்ததுக்கான காரணம் பவானந்தராஜா எம்பியும் இதற்கு எதிர்ப்பு. அப்போ ஹைகோர்ட்ஸில் வச்சு வடிவா தீர்ப்பெடுக்கலாம். எல்லா அமைப்புகளும் நீங்கள் கேட்டீங்க எனக்கு ஆதரவாக என்ன அமைப்பு இருக்குண்டு. இந்த நான் இப்போ தற்போது வந்த வைத்திய அதிகாரிகிட்ட நான் சில சிபாரிசுகள் எடுத்து வச்சுக்கிறேன். அதிலேயே செய்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டால் செய்யலாம். அவர் கடமையை செய்ய வந்தவர் எனக்கு சில சிபாரிசுகளை தந்திருக்கார். எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் ஏவெல்ல வெறியினான். ஏவெல்ல வந்துட்டு உள்ளுக்க வந்து ஒன்றும் பார்க்குறேல, எங்கண்ட கதையை கேட்குறேல, வந்து தங்கண்ட பாட்டுக்கு அறிக்கை எழுதி கொண்டு போயிடணும். உங்கண்ட பாட்டில் அறிக்கை எழுதுறேன்னா நீங்களே என் வீட்டை வரீங்களோ, ரோனை விட்டு பார்த்த வீடியோ எடுத்துன்னு போகலாமே. ஏன் எந்த கதையை கேட்காம நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துன்னு போகிறீங்களா? எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களா? என்ன மறைமுகமாக நான் இந்த நாட்டுக்கு உதவி தான் செய்கிறேன். எந்த பிரச்சனை நீங்கள் தீர விசாரிக்கப்படணும். இல்லைன்னு சொன்னால் நீதிமன்ற தீர்ப்பு தானே முறைப்பாடு கொண்டு வர முறைப்பாட்டை தூக்கி எறியுங்கோ. நீதிமன்றத்தில் நான் பார்த்துக்கொள்கிறேன். ரைட் தானே? எவ்வளோ தான் நீங்கள் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துவீங்க.